ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி நடித்த ஜனநாயகம் படம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஏன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படம் வந்து இணையத்தில் வந்து லீக் ஆயிடுச்சு. இது தொடர்பாக திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவரான திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் நாங்கள் அதிக எதிர்பார்ப்போட இந்த படம் ஜனநாயகம் படம் தான். ஸோ அந்த படம் வந்து இணையத்தில் இப்போ லீக் ஆனால தயாரிப்பாளர்களுக்கும் எங்களுக்கும் இது பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் படம்னாவே எங்களுக்கு வந்து தேட்டருக்கு வந்து ஒரு 50 கோடி ஷேர் வந்துடும். இப்போ இந்த படம் இணையத்தில் லீக் ஆனாலும் எங்களுக்கு வந்து அந்த ஷேரில் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பற்றி கேட்டதுக்கு அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லிருக்காரு. படத்தை ரிலீஸ் பண்ற வேலையை தான் இப்போ டீம் பார்க்கணும். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் முக்கால்வாசி பேர் இப்போ இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நமக்கு என்ன இப்போ நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போ வெள்ளிக்கிழமை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதா டீம் பிளான்ல இருக்கிறதா இப்போ நியூஸ் வருது. இந்த ஃப்ரைடே அப்படின்னா அடுத்த ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக படத்தை கொண்டு வரதா டீம் பிளான் பண்ணணும். ஏன்னா கொண்டு வந்து அவனை வேற வழியே இல்லை. என்னதான் இணையத்தில் லீக் ஆனாலும் தேட்டர் ரிலீஸ் அப்போ எல்லாமே போய் தேட்டரில் பார்க்க தான் போகிறோம். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறது நல்லது. அடுத்து ஜனநாயகம் படத்துல டீம் என்ன அப்டேட் கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரெல்லாம் அந்த மூவி தேட்டரில் பார்க்க ஈகரா வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.